நேத்தோட எபிசோட பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நீங்க கோவா கேங்க்கு ஒரு வார்னிங் கொடுத்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரியுமா? அந்த மாதிரி இங்கேயும் ஒரு கேங் சைலண்டா வேலையை பார்த்துட்டு இருக்குது. யாரு ஜெயிக்கணும், யாரு தோக்கணும், யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும், யாருக்கு போக கூடாதுன்ற அளவுக்கு எந்த குறுப்பா இருக்கும். அந்த கேங்கின் பெயர் சாவ் கேங். எது சாவ் கேங்கா? இது நான் புதுசா இருக்குன்னு கேக்குறீங்களா? அதாவது சாவ், SAV, S ஃபார் சத்யா, A ஃபார் அருண், V ஃபார் விஷால். இந்த மூணு சேர்ந்துக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. அது கோவா கேங் அளவுக்கு தெரியலனாலும் முக்கியமான முடிவுகள்லாம் முடிவெடுக்கிற அளவுக்கு இந்த கேங் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சோ இதையும் பார்த்து பண்ணி விடுங்கண்ணே. சரி, இப்ப நேத்து எபிசோட பத்தி பார்த்தலாமா? ஸ்டார்டிங்ல நம்ம முத்து ஜாக் கிட்ட நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தியா? அவங்க ஏதோ கலாச்சிட்டே இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், அருணே உனக்கு சண்டை போடணுமா? வா நேரா வந்து சண்டை போடு. அதை விட்டு ஒரு ஆயுதம் எடுக்கிற பத்தியா, ப்ரோவோக்கிங் அப்படின்னு, அதை என்னால ஹேண்டிலே பண்ண முடியல. பேச மட்டும் தான்றது, பாபா பாங்கிறது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜாக்கி என்ன கேட்டாங்க, இவனெல்லாம் அடக்கிறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்றாங்க. ஏன்னா அக்காவும் ஒரு சில இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க தானே, அது இருக்க தானே செய்யும். அப்புறம் முத்து என்ன சொன்னாரு, நானே போய் அருண்கிட்ட சொல்ல போறேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம். ஏன்னா டாஸ்க்னு ஒன்று வந்துச்சுன்னா டாஸ்கை பார்க்காம பர்சனலா போய் ஃபுல் டைமா ப்ரொவோக் பண்றதையே வேலையை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு அது ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்ல போறேன் ஜாக்கு. டேய் உனக்கு இன்னுமாடா புரியல அவன் எதுக்காக இதை பண்றான்ட்டு? அவன் உன்னோட கான்பிடன்ஸை உடைச்சி காலி பண்ணி நீ ஒண்ணுமே கிடையாதுடா அப்படின்னு அடிச்சு உன்னை அமைதியா உட்கார வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது உனக்கு ஏன் புரியவில்லை முத்து? புரிஞ்சுக்க மச்சான். அதுக்கு நீ என்ன பண்றன்னா, அவன் என்ன பண்ணாலும் ரியாக்ட் பண்ணாத. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனுக்கு அடிச்சு போர் அடிச்சிடும். ஏன்னா இவன் என்ன அடிச்சாலும் ரியாக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு காண்டாயி அவனே உட்கார்ந்துருவான். இல்ல ஜாக்லின், அப்படிலாம் விட்டுற முடியாது. இவன் யாரு அப்படின்னு எல்லாருக்கும் காட்டணும், அவனை தடுத்து உட்கார வைக்கணும். நீ ஏன்டா அதெல்லாம் பண்ற? இல்ல பண்ணணும். ஆடா போடாதே, இவ்வளவு நேரம் இதுக்காடா மாங்குன்னு பேசினேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஆட பிக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க போயிட்டானே. பட் நம்ம ஜாக் சொல்ற மாதிரி அந்த பீஸ் தான் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுதே. அட்ரா எவ்வளவு அடிக்க முடியுமோ அட்ரா, உனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கை வலிக்கும்ல, அதுக்கப்புறம் நீயே விட்டு போயிருவேன் அப்படின்னு கண்ணத்தையும் முதுவையும் பம்மையும் காமிச்சுக்கிட்டு அமைதியா போயிருந்தா இவனும் மத்தவங்கள மாதிரி தான் அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கும். ஆனா நானும் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு நிக்கிறாரு பாத்தீங்களா? இதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு வேணும், அதுதானே சுவாரஸ்யம் தரும். இதெல்லாம் தாண்டி எல்லாருமே சமரசத்துல போயிட்டா எண்டமோல் செயின் எப்படி கல்லா கட்டும்? ஓ இப்ப எண்டமோல் கிடையாதுல, ஏதோ பாணி செயின் வருது. சரி அவங்க எப்படி கல்லா கட்டுவாங்க? சோ நீங்க பண்ணுங்க முத்து, ஜாக்கு பேச்செல்லாம் கேட்காதீங்க. இங்க வாய் பண்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கட்சறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நெக்ஸ்ட் ஃபேன் ஜோனில் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. வீட்டில் நடக்கும் விஷயங்களை எந்த நபர் செய்திகள் வாசிப்பது போல செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு அதிகபட்சமான வோட்ஸ் சௌந்தர்யாக்கு வந்திருக்கு. இந்த அம்மா நியூஸ் ரீடர் மாதிரி பேசணும்னா வணக்கம் வாலிபர் உயிர் ஊஷல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில விஷயத்தெல்லாம் மைண்ட் வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு ஓப்பனா பேசி விட்டு போயிட்டாங்க. சாரி ரகுவரன். அதன்படி டைட்டில் வின்னர் முத்துன்னு சொல்லிட்டு டைட்டில் கப்புக்காக ஜாக் அண்ட் முத்து 2 பேரும் அடிச்சுப்பாங்களாம். ஒருவேளை அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்களே எடுத்துப்பாங்களாம் டைட்டில். சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு இந்த பீஸ். எந்த அளவுக்கு வாட்ச் பண்றது பாத்தீங்களா? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அடுத்து கேளுங்க, இந்த ஜெஃப்ரி இருக்காரு, கோவா கேங்க்கு பிரச்சனை வருது அப்படின்னு உடனே அவர் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றத காமிக்கிறதுக்காக வர்றவங்க எல்லாம் கூப்பிட்டு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து நடக்கலாம் அப்படின்னு நடக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள் அப்படின்னு ஒரு பிட்ட போட நம்ம ஜெஃப்ரி காண்டாயிட்டார். தேங்க்யூ சவுண்ட், தேங்க்யூ சோ மச். இவங்க கூட எப்ப பார்த்தாலும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு டப்பா அடிச்சிட்டு இருக்க சொல்றாங்களா என்ன? டேய் சும்மாறா, கேங்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டான் அவன், வா இப்படி அப்படின்னு சத்யா கலாய்க்க, டேய் முதல்ல அது கேங்காடா அப்படிங்கிறாரு ஜெஃப்ரி. பின்னாடி நம்ம ரயான் நிக்கிறது கூட தெரியாம. கண்ணை பாத்துக்கிறியா? ஒரு இடமா நிக்காது, அங்கேயுமா ஓடினே இருக்கும். அவ்வளவு போய் அதுக்கப்புறம் தெரிய வர, ஆமா இவனுக்கு பெரிய இந்த கேங்கு, இவனுங்கள்ட்ட மறைச்சு வேற பேசணும், தெளிவா மூஞ்சி மேலே அடிக்கிறேன் பாரு இப்போ அப்படின்னு சொல்லி மேபி நான் அந்த கேங்ல மெம்பரா இல்ல அப்படின்னு உடனே சௌந்தர்யாக்கு அப்படி தோணி இருக்கு போல இருக்கு. சௌந்தர்யா அவர்களே, நீங்களே கோவா கேங் பத்தி என்கிட்ட கழுவி ஊத்திருக்கீங்களே மச்சான், திஸ் இஸ் ஃபுல் கிரிஞ்சுடா டே, வாட் இஸ் திஸ் டா அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்லுது பாத்தியா, இருங்கடா டப்பா அடிக்கணும் அவ்வளவுதானே அடிக்கிறேன்டா அப்படின்லாம் ரயான் காதுல கேட்கணுன்றதுக்காக சொன்ன மாதிரி தெரியல. ரயான் கிட்டயே சொல்லி சௌந்தர்யா கிட்ட சொல்லிரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா சொன்னா? அசிங்கமா திட்டுனா. ஆனா நோட் பண்ணி பார்த்தா இந்த பீஸ் அதான பண்ணுது, அந்த கேங்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காகவே எப்பவும் பண்ற மாதிரியே பண்றாரு. இப்பதான் இவரோட கேம் பிளே கரெக்டா புரியுது. ஆரம்பத்துல ஜாக்கோட வாக் போனாரு, அடுத்து சௌந்தர்யாக்கு சைடுல ஏறி உட்கார்ந்து விளையாண்டாரு, நெக்ஸ்ட் சுனிதாவோட சுத்தி விளையாண்டாரு, அடுத்து அன்சிதாவை அணைச்சு விளையாண்டாரு, இப்போ பவித்ராவோட பாசமா தனியா விளையாடிட்டு இருக்காரு. இதோட நிக்காம வெற்றிகரமா இது தொடரணும் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்க கேர்ள் சார்பாக நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சர் இருக்கா? ஒண்ணும் இல்லடா. ஆனா இத்தனை பேரோட வாக்கிங் போயிட்டு இன்னும் மஞ்சரியோட மட்டும் போகவே இல்லையே. மோஸ்ட்லி சேதனை வந்து வீக்கெண்ட்ல நீங்க பவித்ராவோடவே சுத்துறீங்க அப்படின்னு உடனே டக்குன்னு அங்க கட் பண்ணிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லா மஞ்சரியோட வாக் போவாருன்னு நினைக்கிறேன். சோ பவித்ராவோட தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப பவித்ராவும் சொல்றாங்க, டேய் உன் மேல அவ்வளவு பாசமா இருக்காங்கல்ல, உன் மேல இருக்கிற அக்கறையில் தானே அப்படி சொல்றாங்க, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு. அப்படி இல்ல பவித்ரா, இதுங்களாம் நம்ம கூடவே இருக்க மாதிரி இருக்கும், ஆனா நம்ம
நம்மள பத்தி யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவன் அப்படிப்பட்டவன் அடி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருங்க. ஆனா நான் அப்படி கிடையவே கிடையாது. என்கிட்ட யாராவது உன்னை பத்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுப்பேன், ஆனா நம்ப மாட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நம்ம பவித்ராவும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது ஏன் தலையெழுத்து. இன்னொரு பக்கம் நம்ம ரயான் போய் அந்த வாஷ் பேசின் பக்கத்துல ஜெஃப்ரி சொன்ன மேட்டர் அப்படியே போய் ஒப்பிக்க சௌந்தர்யா போய் மூஞ்சி மேலே கேட்டாங்க. அவங்களே அவங்க கேங்க கழுவி ஊத்திப்பாங்களாமா. இப்படி நீ சொன்னியா ஜெஃப்ரி? அது யாரு உன்ட்ட வந்து சொன்னது? யாரோ சொல்லிட்டு போறாங்க. நீ சொன்னியா சொல்லியா? நீ கேட்டியா? ஆமா என் காதுக்கு வந்துச்சு அப்படின்னு உடனே ரயான் ஒத்துக்கிட்டாரு. நான் தான்டா சொன்னேன், நீ அப்படிதானே சொன்ன அப்படின்ட்டு. ஏன்பா உனக்கு இதுதான் முன்னாடியே தெரியும்ல நான் இப்படி பேசியிருக்கேன்னு, என்கிட்ட வந்து தனியா கேட்க வேண்டியதானே? அதை விட்டு எதுக்கு சௌந்தர்யாட்ட தனியா போய் சொன்னேன்? டேய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சமாளிக்கிற பத்தியா நீ? விஷயத்துக்கு வா. எதுக்காக அப்படி சொன்னேன்? நான் சும்மா விளையாட்டுக்கு தானடா சொன்னேன். அதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு பேசுற. சரி அதை விடு. ஏன் இப்பெல்லாம் எங்க பக்கமே வர்றது இல்ல? கூப்பிட்டாலும் கண்டுக்காத மாதிரி போற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் எல்லாரும் கூடயும் பேசுற மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசுறேன். சத்யா உன் கூட மட்டுமா பேசிட்டு இருக்க? முத்து ஒன்ட்ட மட்டுமா பேசிட்டு இருக்க? எல்லாரும் கூடயும் தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி சமாளிக்குது பாரு நாய். அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு. அந்த பீஸுக்கு தான் பேசுறது பிடிக்கலன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் சொல்லிச்சே. அதுக்கப்புறமும் போய் ஏன் பேசல ஏன் வரல அப்படின்னு கேட்டுனே இருந்தா இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? என்ன இனிமே கூப்பிடாதீங்க, அந்த கேங்கும் பிடிக்கல உங்களையும் பிடிக்கலன்னு சொல்லி. இன்னொரு பக்கம் தலைவருக்கு பயங்கரமா அள்ளு விட்டுருச்சு லாஸ்ட் வீக்கெண்ட்ல இருந்து. அதனால இந்த 3 பேர் இப்படி போனா அவர் அப்படிக்கா சுத்திட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான் மேட்ரு. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம்டா சிரிப்பு. அடுத்து தர்ஷிகாவுக்கு பிறந்த நாள். அதை முன்னிட்டு கேக் கட் பண்ணி மொச்சக்குன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. விஷால் வேற ஸ்பெஷலா வாழ்த்து சொன்னாரு, நீ இன்னும் மென்மேல வளரணும் அப்படின்னு. அதுக்கு சுத்தி ஒரு சில பீஸுங்க சிரிக்குதுங்க. சாப்பா இன்னுமாப்பா உங்களுக்கு புரியல இதெல்லாம் கண்டென்ட் காதல் அப்படின்னு? அடப்போங்கயா. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. மறுபடியும் நம்ம ஜெஃப்ரி போய் பவித்ராவோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த கேங்கோட போய் எதுக்குடா எங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு வெக்கமே இல்லாம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்குது. இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? எக்ஸ கழட்டி விட்டுட்டு புதுசா ஒரு பொண்ணை லவ் பண்றப்போ என்னை விட்டு போகாதரா அப்படின்னு புது லவர் முன்னாடி போய் கெஞ்சுற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் ஏன்டா அப்படி சொன்னேன்னு சொல்லி ஜாக் கேட்டாங்களா? டேய் ரயானே நீ தானே வந்து இது எல்லாத்தையும் சொன்ன, வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கடா. டேய் நான் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலாம் சொல்றேன், நீ இப்படிலாம் பேசாத தம்பி, உனக்கு எனக்கு ஒரே வயசு தானே, அப்புறம் என்ன அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிச்சிங்க இந்த 2 பீஸும். ரவி இவர் மேல இருக்கிற கோவத்தை என்ன கோவம் மேல காமிக்கிற? ஜெஃப்ரிக்கு அங்க நடந்த மேட்டர் வந்து இங்க வந்து இவர் சொல்லிட்டாருன்ற காண்டு. ரயானுக்கு கூடவே சுத்திட்டு நம்மள பத்தி இன்னொருத்தங்கள பத்தி பேசிட்டு இருக்கான் பத்தியா தப்பா, நான் இன்னும் கோவா கேங்ல இருக்கேன்டா அப்படின்ற காண்டு. மொத்தத்துல கோவா கேங்கும் சரி கோவா கேங்குள்ள இருக்கிற பீஸுங்களும் சரி இப்ப அதுங்களா சண்டை போட்டுக்கிட்டு மண்டியை பிச்சின்னு சுத்திட்டு இருக்குதுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா முறைச்சிட்டு புரிஞ்சிட வேண்டியது. நல்ல ஃப்ரெண்ட்ஸாடா நீங்க, வயசு வித்தியாசம்லாம் பழகுறேன்ல, அடிக்கடி சின்ன பசங்க ப்ரூவ் பண்றீங்க தெரியுமா? ஆனா தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்ல போறது. இப்ப நம்ம ஜாக்கு பின்னாடியே போய் சுத்திட்டு இருந்தாங்கல்ல, ஏன்டா சண்டை போடுற, நம்மளாம் ஒட்டுக்கா ஒன்னா தானே சுத்திட்டு இருந்தோம், அந்த மாதிரியே இருக்கலாமாடா ஒன்னா இருக்கலாங்க சரிடா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் எதுக்காக ஜெஃப் அப்படி சொன்னேன் எப்படின்னு, அவங்களே கழுவி ஊத்திப்பாங்களாம் கிரிஞ்சு கேங்கு அப்படின்லாம். ஆமா சௌந்தர்யா சொல்லியிருக்கா அதனால சொன்னேன். சரி சிம்பிள், நான் ஒன்னு கேக்குறேன், நேத்து இந்த சௌந்தர்யா அப்படியே பாஞ்சிட்டு போய் சண்டை போட்டுச்சுல, அப்ப நீ என்கிட்ட வந்து என்ன சொன்ன? பாரு போன வாரம் தான் சேதனை திட்டி விட்டாரு, மறுபடியும் இது என்ன பண்ணிட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு சொன்னல. சொன்னா ஏன் இது அவங்கள்ட்டயும் சொன்னனே. அதே மாதிரி அன்னைக்கு சௌந்தர்யா போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ அங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அப்படி நீ என்கிட்ட கூப்பிட்டு காமிச்ச தெரியுமா? நீ தானடா காமிச்ச, மாத்தி பேசாத, நீ தானே ஃபர்ஸ்ட் காமிச்ச இப்படின்னு போட்டு கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஏதோ ஊட்டி விட்ட மேட்டரு காட்டி விட்ட மேட்டர்னு சொல்லி ஜாக் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத 3 பேர் சேர்ந்து உட்காந்து இவங்கள வச்சுட்டே பேசவும் கடைசியில பயப்புள்ள மாத்தி மாத்தி பேசிருக்கு. ரயானும் ஜெஃப்ரியும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை சமாளிக்க முடியாம ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டே இதுக்கப்புறம் நீ தனியா உட்காந்துருக்க நான் கேட்க மாட்டேன், ஒன்னையும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போமா அப்படின்னா பேச மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ட்டு போறாங்க. சோ இதுல உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா கோவா கேங்கா இருந்த வரைக்கும் கட்டி பிடிச்சு உருண்டு பரண்டுக்கிட்டாங்க. ஆனா இப்போ மண்டையை பிச்சுக்கிட்டே அடிச்சு புரண்டுக்குதுங்க. நெக்ஸ்ட் யாருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், யாரு டைரக்ட் நாமினேஷன் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி சொல்ல சொன்னாங்களா? இதை நம்ம அன்சீன்லயே நேத்து பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பேசினாங்க. முத்து, ரயான், அன்ஷிதா 3 பேரும் ராணுவுக்கு கொடுத்தாங்க. சோ அவர் தான் அடுத்த வாரத்துக்கு டைரக்டா நாமினேட் செய்யப்படுகிறார். இதுக்கு ராணுவ தரப்புல இருந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன இப்ப நாமினேஷனுக்கு அமிச்சாலும் சரி அனுப்பாட்டினாலும் சரி அடுத்த வாரம் கண்டிப்பா நான் நாமினேஷன்ல இருப்பேன், அதுக்கு பதிலா இப்படி கெத்தா வாங்கிட்டு போயிருவேன் அப்படிங்கிறது இந்த பீஸ். எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட போறாரு பாத்தீங்களா நம்பாலே. முதல்ல மாதிரி இல்லைங்க இப்ப திரும்பிட்டான். இன்னொரு பக்கம் சௌந்தர்யா என்ன சொன்னாங்க, சென்சிபிளா கொஞ்சம் பேசு, நீ பேசறலாம் சென்சிபிளாவே இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு, சென்சிபிளா பேசுறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் ஒருத்தனாவது சென்ஸ் இல்லாம பேசுறேனே அப்படிங்கிறாரு. சீரியஸா சொல்றேன், இந்த மேட்டர் பேச போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கும் அப்படிதான் தோணுச்சு. டாஸ்க் எல்லாம்
இதெல்லாம் புரிஞ்சுக்காம கண்ணா பின்னான்னு ஆடுறாரோ, சென்ஸே இல்லாம இருக்காரோ அப்படின்னு. ஆனா இந்த வீட்ல சென்ஸோட ஆடுறதுக்கு முத்து, ஜாக்கு, தீபக் அண்ணன், அருண் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் அவ்வளோ சென்சிபிளா நீங்க பண்றப்போ அதுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இருக்கேன். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த வீடு நல்லா இயங்கும், சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்றது கேக்குறப்போ, யப்பா என்னமா பிளான் பண்ணுது பத்தியா இந்த பீஸ், இதுக்கா பேச தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட். எது காலண்டரா? டேலண்ட்னே, திறமை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு இல்லையா, அதை ஜெஃப்ரிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அருண், சத்யா அண்ட் ஜெஃப்ரிக்கே ஓட்ட போட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பேசி வச்சதுதான். அன்சீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா என்னமோ இங்கதான் வந்து இவர் பேசுறத பார்த்துட்டு புதுசா தூக்கி கொடுக்க போற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரும் சத்யாவும். எல்லாம் பிளான் தானே சார். அதுக்கப்புறம் ஓட்டு 3-1-1 அப்படின்ற மாதிரிலாம் பிரிஞ்சிச்சா. சோ திரும்பி ரீவோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கரெக்டா போட சொன்னாங்களா. சோ பவித்ராவும் சரி, தர்ஷிகாவும் சரி, தீபக் அண்ணனும் சரி, அவங்க ஓட்டை மாத்தி ஜெஃப்ரிக்கு போட்டு விட்டாங்க. அதன்படி ஜெஃப்ரி தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி செல்கிறார். சாச்சனா இருந்த வரைக்கும் எனக்கு கேப்டன்சி வேணாம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கே செல்ஃப் ஓட்டு போட்டுக்கிட்டாரு. அதெல்லாம் கூட விடுங்க, நிஜமா சொல்லுங்களேன், லாஸ்ட் வீக்ல அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்றதுக்காக இவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க அப்படின்றதுதான் இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியல. அதான் எங்களுக்கும் புரியல. இன்னொரு பக்கம் லேபர் சைடுல இருந்து பிளான் பண்ணி ராணுவ குத்தி விட்டாங்க. நல்லதோ கெட்டதோ அந்த பீஸ்னாலதான் ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைச்சது. அது கூட பண்ணாம ஒரு சில பீஸுங்களாம் டம்மியா உட்காந்துட்டு இருந்துச்சு. என்ன அடிச்சாலும் வாங்கிப்பான் அப்படின்றதுக்காக இந்த பீஸை குத்தி விட்டாங்க. அதுக்கு பிக் பாஸ் என்ன சொன்னாரு, அடுத்த வாரம் எண்டு வரைக்கும் தான் இருக்கு, நீ ஒருவேளை வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சனா புத்திசாலித்தனமா விளையாடு, பொழைச்சுப்ப, இல்லனா அடுத்த வாரம் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் வேற கொடுத்தாரு. மேபி அவருக்கே இவரை பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்திருக்கோ என்னவோ. எனக்கு இதே எல்லாம் இருக்கலாம், ஆனா ஈரம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஜெஃப்ரிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஜாக்கி என்ன சொல்றாங்க, அவன் இந்த வீட்டுக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி நல்லவனா இருந்ததுனால மட்டும் தான் அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு வாழ்க்கையே இல்ல, போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லன்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க வீட்ல இருந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் அமைச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னு இவங்களும் அவன் பேசி அவனோட கேப்பபிலிட்டியை குறைச்சிக்கிறான் அப்படின்னு மஞ்சரியும், அவனுக்கான ஓட்டிங் அவன் தேடாம வீட்டுக்குள்ள இருக்கவங்கள வச்சு தேடிக்கிறான் அப்படின்னு சௌந்தர்யாவும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வாரம் இவங்க, செகண்ட் வாரம் இவங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி நம்ம ரயானும் சொல்லிட்டு இருக்காரு. சோ ஜெஃப்ரி அடிச்சு காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பீஸா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில வேலை எல்லாம் பண்ணுது சைலண்டா. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. பரிதாபத்தின் பேரில் ஜெயிக்கலாம் அப்படின்னா யார் வேணா ஜெயிச்சுட்டு போலாம். ஆனா அதே காலத்துல ஒரு திறமசாலி உசுர கொடுத்து போராடுறான் தன்னை பெஸ்ட்னு காமிச்சிக்கிறதுக்காக. அப்போ பரிதாபம் ஜெயிக்கணுமா இல்ல திறமை ஜெயிக்கணுமா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆப்ஷன் பி. அண்ட் ஃபைனலி ஜாக்கி நான் சொல்லிட்டு இருக்காங்க, டேய் அன்சிதா டீம் தான் ஜெயிக்கும், அன்சிதாக்கு நிறைய கிளாப் வருதுன்றதுனால தானடா நீ ஒரு டைம் போய் அவ பக்கத்துல உட்கார்ந்த அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்றான். சோ யார் பக்கம் நெகட்டிவிட்டி இருக்கோ அவங்களை இக்னோர் பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்கான். லாஸ்ட் டைம் கேப்டன்சி வேணாம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் வேணாம்னு சொன்னவன் இப்ப எனக்கு தான் வேணும் கேட்டிருக்கானா எப்படின்னு யோசி. இப்படின்னு மாறி மாறி ஜெஃப்ரிய பத்தி ஒவ்வொரு பாயிண்ட் இவங்க அடிச்சு நவுத்துறாங்க. ஆனா இதே வாய் தான் என் தம்பிடா அப்படின்னு கட்டி பிடிச்சி பக்கத்துல படுத்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த வாய் தான் ஜெஃப் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உசுர கொடுத்து கத்துனது, இடுப்புல ஏறி உட்கார வச்சுக்கிற வேலை எல்லாம் பண்ணுச்சு. இப்ப இந்த பீஸ் வெளியே போகுது அப்படின்னு உடனே எப்படி ஒண்ணு கூடி அடிச்சுதுங்க பாத்தீங்களா? அந்த பயபுல சைலண்டா கேம் ஆடுது. அந்த பீஸ் கேடி அப்படின்னா இவங்க எல்லாம் ஜில்லா கேடி. இத நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. எனிவே நம்ம ஆளுக்கு சங்கு ரெடி, நாமினேஷன் லிஸ்ட்ல மட்டும் வந்தா போதும், மத்தத மக்கள் பாத்துக்கிற லெவலுக்கு உள்ளே தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு தரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சென்ட் ஆஃப் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் விடுதலை பார்ட் 2க்காக ப்ரமோஷனுக்கு இவங்க 3 பேர் வந்திருந்தாங்க. ஒரு சில ஃபன்னி எலமெண்ட், படம் எப்படி வந்திருக்கு அண்ட் வீட்டுக்குள்ள ஒரு சிலதெல்லாம் நான் பாக்குறேன், இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டாங்க. லாஸ்டா நம்ம ஜாக்கு கிச்சன்ல ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறப்போ சப்பாத்தி இருக்குல்ல, சப்பாத்தி அதை தின்ட்டு ஜெஃப்ரி ஓபன்ல வச்சுட்டு போயிருக்காரு போல இருக்கு. அதனால கூப்பிட்டு வான் பண்ணி திட்டி இரிட்டேட் ஆகுது அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜெஃப்ரி சொன்னாலும் ராணுவ கூப்பிட்டு, ராணுவ நீ தானே இதை பண்ண, அடுத்த தடவை ஒழுங்கா மூடி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாலும் சரின்னு சொல்லாம சாப்பிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன யூஸ் பண்ற? எல்லாம் நல்ல எண்ணெய் தான். நல்லண்ணா. சோ திரும்ப ஒரு ராணுவ கூப்பிட்டு இப்படி எல்லாம் பண்ணாத ராணுவ, ஒழுங்கா மூடி வை அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டு சத்யா வர்றப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கண்ணா, எரிச்சல் ஆகுதுண்ணா எனக்கு அப்படின்னு சொல்றது நம்ம ஜெஃப்ரி காதுல கேட்டிருக்கு. அதான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எரிச்சலா வருதுன்னா எனக்கு புரியல, எனக்கு கோவம் வருது ஜெஃப், நான் தான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டேனே, வேணா எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி நின்று சாரி கேட்கட்டுமா? இங்க பாரு நான் ஒன்ன மட்டும் சொல்ல, ராணுவையும் தான் சேர்த்து சொல்றேன், ராணுவ எதுவுமே பண்ணல நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் ஜாக்குக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. ரொம்ப கோவமா இருக்கே நீ. காரணம் அது மூடாம வச்சுட்டு போனதுன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. இந்த பயப்புல கேங்ல இருந்து வெளியே போயிடுச்சு, பேசுறதுக்கு கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்குது, எங்களையே பகச்சிக்கிறியா நீ, இதுக்கப்புறம் எப்படி செய்யறேன் பாருன்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இவ்வளோ எரிச்சல் வர்றதுக்கும் கோவத்துல கத்துறதுக்குமான காரணம். அப்படியா? அப்படிச்சா
இது மட்டும் கிடையாது, அடுத்த வாரத்துல பாருங்க எப்படி இந்த பீஸை போட்டு அடிச்சு துவச்சு காலி பண்ணது கோவா கேங்னு தெரியும். அதுக்குள்ள நம்மளால சேஃப் கேம் எல்லாம் ஆடாம ஒழுங்கா கேம் ஆடினாருன்னா பொழிச்சுக்கலாம். இல்லன்னு வச்சுங்க ஒன்னு கன்ஃபார்ம். என்னன்னு கேக்குறீங்களா? சரி, இந்த ஜெஃப்ரி வெர்சஸ் கோவா கேங் மேட்டர் எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் சரி, டைரக்ட் நாமினேஷன் பாஸும் சரி கரெக்டான ஆள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா, இதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.